சங்கீதத்தில் ஒவ்வொரு சங்கீதம் ஒவ்வொரு நிலைப்பாடுகளை நமக்கு வைக்கிறது. ஒவ்வொரு நிலைப்பாடுகளோட ஒவ்வொரு சங்கீதமும் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த சங்கீதம் 88வது சங்கீதம் சங்கீதங்களில் எல்லா சங்கீதத்திலையும் ஒரு வேறுபட்ட சங்கீதம். அப்படின்னா ரொம்ப சேடஸ்ட் சங்கீதம். எப்படி? ரொம்ப சோகத்தோட எழுதி பாடிய ஒரு பாடல். ரொம்ப உடஞ்சு நொறுங்கி கடவுளுக்கு முன்னாடியே 1000 கேள்விகளை வச்சா எப்படி இருக்கும்? இல்லை உங்கள் ஜபெல்லாம் எப்படி இருக்கும்? கடவுளுக்கு முன்னாடியே போய் கேள்வி வச்சுருவாங்க. ஒரு கடம் சிந்திச்சு பாருங்கள். தேவனுக்கு முன்னாடி கேள்வியை வைக்கலாமா? வைக்கலாம். வைக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மள்கிட்ட? ஒன்றுமே இல்லை. ஏன்னா கர்த்தர் யார்? நல்லவர். சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் நன்மை செய்கிறபடினாலே, நன்மை மாத்திரம் செய்கிறபடினாலே அவர் நல்லவர். அதனால் அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா அந்த உலகமும் அதன் சகலமும் அவரால் உண்டானது, அவருக்கென்று உண்டானது. மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய திட்டத்துக்காக உருவாக்கியிருக்கிறார். ஒரு தலைமுறை அழிச்சு போடணும், ஒரு உலகத்தை அப்படியே உருவாக்கி அப்படியே அழிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்ன செய்யலை? தேவன் மனுஷனை உருவாக்கலை, உலகத்தை உருவாக்கலை. தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் உருவாக்கின படைப்புகளை எல்லாம் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லுவார். கடைசியில் நம்மளை உருவாக்கிட்டு என்ன சொன்னாராம்? மிகவும் நல்லது என்று கண்டார். அவரே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறார். நல்லது என்று கண்டார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவர் செல்ஃப் டெஸ்ட் பண்ணியிருக்கார். எல்லாம் பாருங்க. இந்த ஒரு விஞ்ஞானி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிற காலதாமதம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் எப்படி கண்டுபிடிச்சாரோ அதை டெஸ்ட் பண்ணுவார். எப்படி? அவர் டெஸ்ட் பண்ணுவார். ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவாங்க. நான் செஞ்சது கரெக்டா? ஏன்னா இன்னொரு ஆளுக்கு டெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு செல்ஃப் அனலைசிங் தேவன் சகலவற்றை உண்டாக்கிட்டு அப்படி தான் பண்ணியிருக்கிறார். ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருக்கார். கர்த்தர் நல்லவர், எல்லாத்தையும் அவர் நல்லதுன்னு கண்டிருக்கிறார். அதனால எல்லாமே நல்லது தான். ஆனா மனுஷன் தான் பாருங்க, இத எல்லாத்தையும் இந்த உலகத்தை கேடு உண்டாக்குனது மனுஷன் தான். பிசாசு பாருங்க, உலகத்தை நிலைகுலைச்சிட்டான்னு சொன்னாங்க. இல்லை, இப்போ உலகத்தை என்ன செஞ்சான்? பூமியை பிசாசு கீழே விழுந்தான். பரலோகத்திலிருந்து பிசாசு என்ன செஞ்சான்? கீழே விழுந்தான் இல்லையா? தூதன் கீழே விழும்போது அவன் என்ன செஞ்சான்? கையில் கிடைச்சதெல்லாம் நான் போட்டு என்ன செஞ்சான்? நாசம் பண்ணான் இல்லையா? அப்போ ஆழத்தின் மேல் என்ன உண்டாச்சு? இருள் உண்டாயிற்று. ஆழத்தில் இந்த இருளை எல்லாம் போக்குறதுக்கு தான் என்ன செஞ்சாரு? இது இந்த கேப்பில் உருவாக்கின இந்த கேப்லே நடந்தது தான். பிசாசு எப்போ விழுந்தான்? தேவன் சகலவற்றையும் உருவாக்கிட்டு இருக்கும்போது தான் விழுந்தான். ஸோ அந்த டைமில் தான் என்ன நடக்குது? தேவன் எல்லாவற்றையும் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. அந்த கேப்பில் சூரியன் உண்டாகுது, சந்திரன் உண்டாகுது. இந்த கேப்பில் தான் பிசாசு என்ன செய்யறான்? உழுறான். ஆனால் தேவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நல்லதுன்னு கண்டிருக்காரு. அப்ப அவர் நல்லதுன்னு கண்ட உலகத்தை கெடுத்து போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? மனுஷன். உங்க வாழ்க்கையை கெடுத்து போட்டது யாரு? பக்கத்து வீட்டுக்காரரா? சித்தப்பாயா? நீங்க தான். என் புருஷன் சரி இருந்தா நோ, மனைவி மட்டும் நோ. நீ எப்படி இருக்க? கர்த்தர் உனக்கு நல்லவரா இருக்கிறார் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை மற்றவங்களுக்கு ருசிக்க கொடுக்கறது இல்லை. நான் என்ன செய்யணும்? ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கலைன்னா என் வாழ்க்கையை நான் பாழாக்குவேன். அதே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மற்றவங்களும் பாழா போயிடுவாங்க. இப்படி தான் உலகம் என்ன செஞ்சுன்னா, பாழாக்கப்பட்ட ஒரு உலகமா மனுஷனால் திரிக்கப்பட்டது. என்னது? மனுஷனுடைய இருதயம் எப்படியா? கேடும் திருக்கும் உள்ள இருதயம். ஸோ இந்த இருதயம் தான் இந்த உலகத்தை கூட, ஒரு இருதயம் தாங்க ஒரு மனுஷனை உருவாக்குது. எப்படி? இந்த இருதயம் பாருங்களேன். இந்த இருதயம் இருக்குல்ல, கவனிங்க. நீங்கள் தான் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சரியாக தான் உருவாக்கி இருக்கிறார். எல்லாம் அழகாக உருவாக்கி கையிலேயே வரைஞ்சாராமா. எப்படி நம்மளை எப்படி வரைஞ்சிருக்கிறாராம்? எல்லாம் கையிலேயே வரைஞ்சிருக்காருப்பா.
இல்லையா? நம்ம எப்போவுமே இந்த கையை பார்ப்போம், முகத்தை பார்க்குறது மாதிரி கையை நம்ம அடிக்கடி பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா கையை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம், கையை தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுறோம். அப்போ தேவன் வந்து உள்ளங்கையிலேயே நம்மளை வரைஞ்சிருக்காராம். உள்ளங்கையிலேயே வரைஞ்சிருக்கிற தேவன் நம்மளை எப்படி அசிங்கமாக வரைஞ்சி வச்சிருப்பாரு? அவ்வளோ சூப்பராக நம்ம வாழ்க்கையை அழகாக வணைந்து வரைஞ்சது மாதிரி வணைந்து வச்சிருக்கிறார். அல்ல, அப்போ எல்லாமே கர்த்தர் சார்பில் நல்லது. ஏன்னா இந்த அதிகாரம் வந்து மிக மோசமான அதிகாரம். எப்படிங்க? மிக மோசமான அதிகாரம். அதனால் நம்ம ஏன்டா மோசமான அதிகாரத்தை நீ எழுதுனேன்னு ஆண்டோட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சில வார்த்தைகள் வந்து ரொம்ப கொடூரமான வார்த்தைகளும் இந்த வேதத்தில் இருக்குது. ரொம்ப கைண்ட், ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தையும் இந்த வேதத்தில் தான் இருக்குது. சில வார்த்தைகள் சில இடத்துல கொல்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கு. ஏன் எழுதி வச்சிருக்குன்னா, அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை வியாக்கியானம் பண்ணி கற்றுக்கொள்ளலைன்னா அவங்களுக்கு தெரியாது, இல்லையா? இல்லைன்னா எடுத்த உடனே என்ன வார்த்தை வரும்னா அந்த செத்த வார்த்தை தான் வரும். அது உடனே கொன்னுரும். புரியுது? வார்த்தையை வந்து கருக்குள்ள பட்டையா லாப்ரா ஷண்டனே மேக்கமர் அதுர்மான் அஹண்டர் இபக்க ரிபத்த ரிபக ரூபக ரிமோ பிராசி மஹடதல் கரா. ஒரு பெரிய, நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை பெருசா இருக்கும் இல்லையா? பிரச்சனைகளால் மூழ்கி இருக்கிற ஒரு மனுஷன் எழுதினது தான் இந்த சங்கீதம். எந்த சங்கீதம்? யமகண்டன்னு சொல்லுவாங்கல்ல. என்னது யமகண்டம்? யமகண்டன்னா என்னது எனக்கு தெரியாது, அவ்வளோதான்றது மாதிரி தானே அர்த்தம். அப்படி தானே? தெரிஞ்சாலும் சொல்லப்படாதுடா, நம்மளே கரெக்டாக நோட் பண்ணி அடிச்சிருவோம். யமகண்டான்னு அப்படி தானே சொல்லுவோம், ரொம்ப மோசமான நேரம். ஓகே. ஒரு யமகண்டம் பிடிச்ச ஒரு மனுஷன் எழுதுனா எப்படி இருக்கும்? இந்த சங்கீதத்தை எழுதுனது உங்களுக்கு தெரியும், கேராகன் புத்திரர் எழுதின சங்கீதம். பாருங்க, இந்த ரொம்ப சோகமான ஒரு 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 சங்கீதம் தான். சங்கீதங்களிலேயே ரொம்ப சோகமான, ரொம்ப சேடிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சேடிஸ்ட்னு சொல்லுவாங்க. சேடிஸ்டான ஒரு அதிகாரம் தான் இந்த சங்கீதம், 88வது சங்கீதம். ஹல்லேலூயா. நான் இந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 88வது சங்கீதம் போடுப்பா. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று, நல்லா கவனிச்சு கேளுங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தில் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடே எண்ணப்பட்டு பெலனற்ற மனுஷனைப் போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழியிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். என்னது வைத்தீர்? பாருங்க, இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஆளுங்க வச்சு தள்ளுவாங்க பாருங்க ஜபம். ஏதோ இவங்க பெரிய உத்தமர்மல் மாதிரியும், நீர் என்ன அப்படி ஆக்கிட்டீர், என்ன ஒப்பு கொடுச்சி, என்ன வியாதிக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க, எனக்கு அதனாலதான் வியாதி, ஏன் ஆண்டவரே இந்த வியாதியை தந்தீர், எப்படி கேட்பாங்க. நான் எல்லாம் தான் நம்பியிருக்கேன் பாருங்க. சின்ன வயசுல ஜெபிக்கிறவங்களெல்லாம் பார்த்து, ஆமாம் இல்லை ஆண்டவர் வியாதியை கொடுக்குறவர். எனக்கு லைஃப்பில் என்னுடைய இளமை பிராயம் வரும்போது, கொஞ்சம் சிந்திக்கிற திறன் வரும்போது, என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய கேள்வியே இதுதான். இயேசு உண்மையான தெய்வம்னா, பைபிள் சத்தியம்னா, ஏன் இவங்க எல்லாம் இப்படி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே வியாதியை கொடுத்தாருன்றாங்க, ஆண்டவர் வியாதியை போக்குனாருன்றாங்க. அப்போ ஆண்டவர் யாரு? இடையில பிசாசுன்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கேள்வி என் வாழ்க்கையில் வந்திருக்கு. அந்த கேள்வியின் தேடல் ஒரு பக்கமாய் போனாலும்,
வாழ்க்கை இன்னொரு பக்கமாக பிச்சுக்கிட்டு படுகுழியில் போய் விழுந்து கிடந்தாலும் இந்த கேள்விகள் தான் என்னை மறுபடியும் விழுந்த இடத்திலிருந்து இழந்து போனதுலேருந்து என்னை திரும்ப கொண்டு வந்தே இந்த கேள்விகள் தான். நல்ல கேள்விகள். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுனால நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. இங்கே நிறைய தவறுகள் இருக்குது. கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய தவறான புரிந்து கொள்ளுதல் உண்மையிலே இருக்கு. நான் அதை தவறுன்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு வரல. அவர் சொன்னது தப்பு, இவர் சொன்னதில் இது கொஞ்சம் தப்பு இல்லை அப்படின்னா, உனக்கு என்ன தேவன் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷமா, அவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டது, அவ்வளோதான். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இதில் ரொம்ப தெளிவாக இந்த ஜெபம், இது ஒரு ஜெபம் இல்லையா? என்ன சொல்லுது? என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். பாதாள குழி, இருள், அதுனா என்னது அர்த்தம்? வேதனை, போராட்டம், கஷ்டம், வியாதி, பிரச்சனை, அதுக்கு பேர் தான் இது பாதாள குழி, இருள். இருள்னாலே நெகட்டிவ்னு அர்த்தம். இருள்னாலே கஷ்டம், வியாதி, பிரச்சனைன்னு அர்த்தம் இருள். ஹல்லேலூயா. அதனால் எந்த இருளும் உங்களை அந்தகார படுத்தாதுன்னு இருக்குது இல்லையா? படுத்தாது. என்ன இங்கே எழுதிருக்கு, என்ன எழுதிருக்கீங்க? இருளிலும் ஆழங்களிலும் வச்சுட்டீங்க அப்படின்னு பொத்துன்னு தப்புன்னு இந்த ஜெபத்தில் பேசப்பட்டிருக்கு. பாருங்க 7 பாருங்க. உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். அவன் என்ன பண்றான்னா, சில இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பீச்சு பக்கம்லாம் போய் பழக்கம் இல்லை இல்லையா? பக்கத்திலே இருந்தாலும். ஆனால் பாருங்கள், அந்த சிட்டியில் உள்ளவங்க எல்லாம் ஒரு சாயங்காலம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தா, வேதனையாக இருந்தா, ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, பீச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் பீச்சில் போய் உட்காந்துருக்கிறது, சில ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்றது. இது இந்த சிட்டி வாழ் மக்களுக்கு ஒரு பழக்கம். ஆனால் இங்கே பாருங்களேன், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. அலைகள் எப்போ வருத்தப்படும்? அலைக்குள்ளே போய் மாட்டினாதான் வருத்தப்படும். வெளியில் இருந்தால் அதுவே அலையை பார்க்க ஒரு சுகமாக இருக்கும். பாருங்களேன், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருவாங்க. அதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்து பாருங்கள், நீங்கள் உங்கள் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். புரியுதா? ஆனால் பாருங்கள், அந்த அலைக்குள்ளே சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், புரியாமல் தெரியாமல் மாட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது பெரிய வருத்தம். ஆனால் இவன் எழுதியிருக்கான் பாருங்க, உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. நீர் போட்டு அலையை போட்டு என்ன மேலே அடித்து சும்மா இருந்த என்ன மேலே சும்மா இருக்க விடாமல் என்ன கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஜெபம் நிறைய பேர் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி? நீர் என்ன கஷ்டப்படுத்துறீங்க, இதுக்கு நீர் என்ன எடுத்துக்கொண்டுல, என்னத்துக்கு கொஞ்சம் கொண்டு வந்துருக்கீங்க, ஏன் இந்த வீட்டில் எனக்கு என்னை விட்டீங்க, இந்த அப்பனுக்கு அம்மாவுக்கு ஏன் என்னை பிறக்க வச்சிங்க, இந்த புருஷனை என் தலையில் கொண்டு கட்டிட்டீங்களே, நான் இது என்ன செய்கிறது? அங்கே பாருங்க, அவளுக்கு புருஷன் எவ்வளோ நல்ல அறிக்கை, அவன் அதெல்லாம் கொழுகுலாம் முழுமுலாம் இருக்காய், கேட்குவதெல்லாம் வாங்கி குடிக்காய். உங்க கண்ணுக்கு அது பெட்டரா தெரியும் பாருங்க. ஆனா அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புருஷன் இதை விட தேவையில்லாம் போல இருக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். இக்கரைக்கு அக்கறை பச்சையா நமக்கு தெரியும். அப்ப எதுதான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல தேவன் யாருன்னு புரியணும். உங்க பிரச்சனையை வச்சு தேவனை எடை போடுவதோ, அல்லது உங்க பிரச்சனையை வச்சு உங்க எதிர்காலத்தை முடிவு பண்றது அல்ல. இந்த பூமி ஒரு ஒழுங்கற்ற பூமி தான். யாருமே உண்மை உள்ளவர்கள் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. உண்மையா உங்களுக்கு இருக்கணும், 10 பேர் உங்களுக்கு உண்மையா இருக்கணும், இல்லை ஒரு ஆளாச்சும் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படி கிடையாது. அவன் உண்மையா இருந்தா என்ன, இருக்காட்டி என்ன? நீ யாரை சார்ந்திருக்கணும்னா, தேவனை சார்ந்திருக்க வந்திருக்க. அப்படின்னா நீ தேவனை அறிஞ்சிக்காம நீ இப்படி புலம்புனா புலம்பிட்டே இருக்கலாம். மனுஷனை பார்த்தா உனக்கு வாழ்க்கை நடக்காது, உன் வாழ்க்கையில் எதுவுமே கெட்டதாக தான் இருக்கும்னா, நீ தேவனை புரிஞ்சுக்கிறதுல தப்பு இருக்குன்னு அர்த்தம். நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லாத தேவனை அறியாத ஒரு ஜனத்தை பற்றி சொல்லலை. ஒரு தேவனை அறிஞ்ச மனுஷன் எப்படி இருக்கணும்னா, கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு இல்லையா? தேவனை அறியணும். அவர் எந்த நிலைப்பாடில் இருக்கிறது? இப்படி பைபிள் இப்படி எழுதின உடனே எப்படி
இப்போ 88வது சங்கீதத்தை ஒரு ஆள் எழுதி ஜோம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஜோம் பண்ணால் எப்படி ஜோம் பண்ணுவாங்க? இன்னும் ரண கொடூரமாக இருக்குது. கீழே படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவரே, என்ன நீங்கள் வேணுன்னே வச்சுட்டீங்க, இவனுங்க தலையில் கெட்டுறீங்க, ஆண்டவரே என்ன செய்யுது, நான் இன்னும் என்ன செய்யுக்கு சொல்லுங்க. ஏதோ எல்லா பாரத்தையும் அவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நம்ம ஒரு காரணம் இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ இது முற்றிலும் இது தவறான ஒன்று. நீங்கள் சந்திக்கிற இவன் எப்படி எழுதுறான்னா, தான் சந்திக்கிற சூழலை அப்படியே வைத்து எழுதுகிறான். என்ன விஷயம்னா, நீங்கள் இந்த பழைய பிரமாணம் புதிய பிரமாணத்தில் ஒரு விஷயம் இருக்கு. பழைய பிரமாணத்தில் பரலோகத்தை பற்றியதான ஒரு அறிவு யாருக்கும் பெருசாக இல்லை. எப்படி பரலோகத்தை பற்றி நமக்கு ஒரு நித்திய வாழ்வு ஒன்று உண்டுன்னு யாருக்குமே தெரியாது. செத்தா இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் 99% எல்லாரும் அறிஞ்சது. புதிய பிரமாணத்தில் தான் ரொம்ப தெளிவா நித்திய வாழ்வு, அது இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் நித்திய வாழ்வு வந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் அவர் எப்படி வந்தார்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு வந்தது பிறகு தான் நமக்கு இந்த பூமியை விட்டு ஒரு வாழ்வு நமக்கு இருக்குதுன்ற பேச்சு நீங்க புதிய பிரமாணத்தில் தான் தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு வசனத்திலையும் அது இருக்கும். ஒவ்வொரு வசனத்துக்கு சாரும் அதில் கொஞ்சமாவது அது கலந்துருக்கும். அதுதான் புதிய பிரமாணம். பழைய பிரமாணத்தில் எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்த எழுதியிருப்பான். இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறான். தாவீது சங்கீதம் 22 இருக்கலாம், சங்கீதம் 23 இருக்கலாம். அதுல எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏதோ ஒன்று இருக்குது, இன்னொரு நாள் இருக்குது அப்படின்றான். சங்கீதம் 22 இல்லைன்னா அவன் பாடுகளை சொல்கிறான். இயேசு கிறிஸ்து பாடுகிற மாதிரி அவன் அந்த பாடுகளை சொல்கிறான். ஆனால் கர்த்தருக்கு மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவன் தண்ணீர் கொண்டு போய் விடுவார். எதிர்காலத்தை அவன் நல்லா கணிச்சிடலாம். புரியுதா? அவனுக்கு விசேஷமான தேவ கிருபை அவனுக்கு கிடைச்சிருக்கு. சிலர் பழைய பிரமாணத்தில் சில தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான் சில இடத்துல இந்த அடுத்து ஒரு வாழ்வு குறித்து எழுதியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இவனுக்கு என்னன்னா, இங்க படுற கஷ்டத்தோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பரவலா. இப்போ மாதிரி நமக்கு பைபிள்லாம் அப்போ கிடையாது. அங்கே இந்த மாதிரி எல்லாம் ஒரு கூடுகை பண்ணி இது பண்ண மாட்டாங்க. கிரேக்கர்கள் மட்டும் என்ன பண்ணானுங்கன்னா, கிரேக்கர் இந்த அரிஸ்டாட்டில், இந்த ஷேக்ஸ்பியர், இவனெல்லாம் கிரேக்கர்கள். இந்த கிரீக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு இந்த மண்டை பேந்த அறிவு, எப்படி மண்டை பயங்கர அறிவு அவனுக்கு. அவனு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒரு மாதம் என்ன செய்வானுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஊடுக மாதிரி வச்சுருப்பாங்க. காமனாக அறிவு, ஒரு படைப்பு, இப்போ ஒரு படைப்பை பற்றி விசேஷமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதை போய் எல்லார் மத்தியிலையும் சொல்லி இது பண்ண, அதை அப்படி நல்லா கவனமாக கவனிப்பானுங்க. ரைட்டா? இயேசு கிறிஸ்து மெய்யான ரட்சகர் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பைத்தியம் மாதிரி தெரியாது. அது அவனுக்கு பைத்தியம் மாதிரி தெரியும். ஆனால் அந்த இடத்திலேயே பவுல் போய் பிரசங்கிச்சிருக்கான். அவங்க மத்தியிலேயே கிரேக்கர்கள் ஞானிகள், அவனுக்கு பயங்கர ஞானி, அவனுக்கு தத்துவ ஞானிகள் எல்லாம் கிரேக்கர்கள் தான். தத்துவ ஞானிகள், அவங்க பிலாசபர்ஸ். அவனு எல்லாத்தையும் எப்படி நம்புவானுங்க அப்படின்னா, ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அவனுக்கு எவிடன்ஸோடு தான் நம்புவானுங்க. ஒரு கரெக்டாக அதை தத்துவம் அப்படி தான் நம்புவானுங்க. தத்துவ ஞானிகள் தத்துவம் பேசிகிட்டே இருப்பானுங்க. சொல்லுவாங்க, நம்ம ஊரில் தத்துவம் பேசிகிட்டே இருக்கான்டா காரியத்தில் இல்லாமல் அப்படின்னா கிரேக்கர்கள் தான் அது. ஸோ இந்த மாதிரி இருந்தது, சில கூட்டம் இருந்தது. அல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, வாழ்வை சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கங்கேயோ பிரச்சனைகள் எழும்பும் போது, போராட்டங்கள் எழும்பும் போது, மனுஷன் அடிபட்டு நொறுங்கி கிடக்கும் போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறாரு. அங்கே போய் இதை பண்ணு, இது பண்ணாதேன்னு சொல்லி என்ன செய்வார்? தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களுக்கு அறிவுறுத்துவார். இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், இவ ஒரு நல்ல ஒரு தேவனை துதிக்கிற ஒரு ஆள். இவன் குழம்புறான், நிறைய இடத்துல குழம்புறான், நிறைய இடத்துல ஆக்டிவ் ஆகிறான். ஆனால் என்ன பாருங்க, இவன்
இப்படி எழுதுறான்னா ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. இந்த வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க, சொன்ன வாழ்க்கை என்ன, வாழ்வே மாயம் அப்படின்னுவாங்க இல்லையா? வாழ்வே மாயம் அப்படிங்கிறத மாதிரி இதில் ஒன்றுமே கிடையாது. அடிக்கிறவ அடிச்சுக்கோ, திங்கிறத தின்னுக்கோ, கிடைக்கிறத சாப்பிட்டுக்கோ, அவ்வளோதான். தின்னா இந்த வனாந்திரத்தில் பார்த்துருக்கீங்க, காடில் பார்த்தீங்கன்னா மானை வேட்டையாடுறது யாரு? புலி, சிங்கெல்லாம் வேட்டையாடு. ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொன்றை வேட்டையாடி சாப்பிடு. இது ஒரு சைக்கிளாக நடக்கும். புரியுதா? இன்னைக்கு இதுக்கு சாப்பிட கிடைக்கலன்னா இது சாப்பாடா இன்னொன்றுக்கு மாறும். எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன சாப்பிட்றதுக்கு இன்னொன்று இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மனுஷனும் ஒரு ரொட்டீனா ஒரு மிருகதனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அல்லேலூயா. ஸோ இதை ஒப்பிட்டு தான் இந்த சங்கீதம் முழுக்க முழுக்க எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, வாசிக்கிற இடத்தை திரும்ப. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக்கி, எப்படிங்க? எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு அடக்கிப்பட்டிருக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? இது நிறைய பேருக்கு உங்களுக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, எனக்கு தெரிஞ்சவங்களை என்னை விட்டு தூரமாக்கிட்டு அவர்களுக்கு என்னை அருவருப்பா காட்டிட்டீங்க. நான் வெளியே தலை காட்ட முடியாதபடி ஆகிட்டேன். ஆண்டவர் இப்படி செய்கிறாரா? ஆனால் அவன் எப்படி எழுதிருக்கிறான்? என்னை கேவலப்படுத்திட்டீங்க. ஏன் ஆண்டவரே நீங்கள் அப்படி என்னை கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு எழுதுறான். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்கு. அடுத்த வசனம் போடுங்க. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அடுத்து போடுங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? எப்படி? மரிச்சு போனவங்களுக்கு நீ அதிசயத்தை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவங்களுக்கு உயிர்த்தெழுதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு உயிர்த்தெழுதெல்லாம் இல்லை. செத்தவன் உயிரோட பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் இருந்து மறியாமல் இருப்பான் என்றென்றைக்குன்னு சொல்றாரு. யார் சொன்னது? இயேசு சொன்னாரு. ஆனா இவங்க என்னன்னா ஒரு வாட்டி நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். யாரும் என்ன தெரியாது, ஏதோ ஒரு தெய்வம் நம்மளை பிறக்க வச்சிருக்குது. ஆனா என்ன செய்யுது? இதுல சாப்பிட்றத கிடைச்சதை சாப்பிடுவோம். உனக்கு நிறைய கிடைச்சுன்னா நீ லாபம், ஏதோ ஒரு லக்கி. எனக்கு கிடைச்சா நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா இல்லை. மொத்தத்தில் செத்து போயிடும். செத்து போனதை பாருங்க, வேற என்ன இருக்குது? அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில தான் இதை எழுதியிருக்கிறான். மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்ய முடியுமா போய் அப்படின்னு கேட்குறான். எப்படி? ஒரு மரித்தவனுக்கு பழைய ஏற்பாடில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இயேசு. புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. நிறைய பேர் இன்னமும் இதை தான் படிச்சுட்டு இருப்பாங்க. என்னங்க, நம்ம செத்து போனால் யார் என்ன பார்க்க இருக்கா? செத்தா எல்லாம் போச்சு, முடிஞ்சு, அவ்வளோதான். என்னைக்கு சாவலான்னு காத்திருக்கேன். சொல்லுங்க பார்த்துருக்கீங்க. என்னைக்கு சாவலான்னு காத்திருக்கேன். நமக்கு சேடாக இருக்கும் பாருங்க. அவங்க சேடிஸ்டாக பேசுவாங்க. என்னைக்கு சாவலான்னு காத்திருக்கேன். என்ன சாவ வேண்டியது, என்ன சாவோ பாருங்களேன். என்னைக்கு பாருங்க, இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான் பாருங்க. மரித்தவர்களை நீ அதிசயம் செய்வீங்களா? செத்து போனது பிறகு என்ன அதிசயம் செஞ்சு என்னம்மா இருக்கு? பசிக்குது, இப்போ எனக்கு சாப்பாடு இல்லாமல் நீங்கள் எப்போ சாப்பாடு கொடுக்க போறீங்க? பசிக்கிற டைம்ல சாப்பாடு வேணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது ஏன் தேவை, கொடுத்துருங்க. எப்படி நினைக்கிறோம்? இது ஏன் தேவை, கொடுத்துருங்க. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கேட்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் தெரியுது இல்ல, ஆனா ஏன் கொடுக்கல? அந்த வசனம் நடக்கலையே. 10 அண்ணன் கேட்டா 2 அண்ணன் தான் நடக்குது, 8 அண்ணன் நடக்கலையே. இருக்குதா அந்த கேள்வி? இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்குங்க கிறிஸ்தவர்களுக்கு. ஏன் தெரியுமா அப்படி இருக்குது? என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என் வாழ்க்கைக்கு கடவுளே நான் தான் நினைக்கிறோம். நான் நினைக்கிறது எனக்கு கரெக்டா இருக்கணும், அதுதான் கரெக்ட்னு நினைக்கிறோம். நீ நினைக்கிறது உனக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் கண்டிப்பா உனக்கு கொடுப்பாரு. ஆனா நீ நினைக்கிறத நினைச்ச நேரத்தில் தர்றதுக்கு தேவனால முடியாது. ஏன்னா தேவன் உன் மேல ஒரு காரியத்தை முன் குறிச்சிருக்கிறார்.
உனக்கு எந்த நேரத்தில் எதை தரணும் அவருக்கு தெரியும். உனக்கு கண்ட நேரத்தில் கண்டத்தை தர முடியாது, ஏன்னா நீ கண்டமாயிருவ. கொடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுக்கணும் பாருங்க, இல்லைன்னா பாருங்க. நான் பாருங்க, எனக்கு பைக் வாங்க முன்னாடி ஆண்டோட கேட்பேன், ஆண்டவரை என் பைக் எங்கே செய்யக்கூடாது, பெட்ரோல் இல்லை ஆயில் இல்லைன்னு எங்கேயுமே நின்றக்கூடாது. இன்னைக்கு போகலாம், ஆனால் அதில் காசு இல்லாதனால நான் அப்படி இருக்கிறேன் சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் ஜெபிப்பேன். ஏன் ஜெபிச்சேன்? ஏன் இந்த உலகத்தில் அப்படி இருக்கு? நான் பேச்ச கேட்குறேன், சே இன்னைக்கு அது வரை போகலான்னு இருக்கேன், பெட்ரோல் போடுறது காசு இல்லாமல் இருக்கு சொல்லி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? நீங்கள் அவ்வளோ கூட சேர்ந்து ஜால்ரா போட்டு பெட்ரோல் வாங்க காசில்லை காசில்லை காசில்லை, சோத்திரம் சோத்திரம், உங்களுக்காக நான் போகலான் இருந்தேன், பெட்ரோலுக்கு காசு இல்லை, அதனால தூங்குறேன்னா பாய். நிறைய பேர் என்னன்னா எல்லா பிரச்சனையும் தூக்கி அவர் தலையில தூக்கி போட்டு இவங்க பேசாம நல்ல பிள்ளை ஆகிடுவாங்க, ஜாலியா சூப்பர். அதான் இவங்க வேலையே. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக தாங்க நடக்கும் அப்படின்னு இருக்கிறது. எல்லாமே நல்லதா தான் நடக்குங்க. உங்களுக்கு ஒரு தீமை வந்துருச்சுன்னா அந்த தீமையிலேயே நீங்க படுத்துற வேண்டியது அவசியமே இல்லை. அந்த தீமையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீ விசுவாசிச்சா போதும், கர்த்தர் அதுல ஒன்ன தூக்கி வெளியே எடுப்பாரு இல்லையா? பாழாக்கும் கொள்ளை நோக்கி ஒன்ன தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தப்பு வைப்பாருங்க. அதை விசுவாசிக்கிற இடத்துக்கு நீ மர்மமாக்கப்படலைன்னா நீ அப்படியே உட்கார்ந்துருவ. அதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்கு. நீங்க மறுரூபப்படணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு என்னன்னா ரிசல்ட் மட்டும் வரணும், பின்னால் ஒரு பெரிய வேலையே இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. 24 மணி நேரம் அவரை பத்தி சொன்னா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவருக்கு தூக்கம் எல்லாம் இல்லைங்க. நம்மளை என்ன திட்டத்துக்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒவ்வொரு நிமிடமும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை புரிஞ்சுக்காம நீ வேத வசனத்தை எடுத்து இப்ப 188 சங்கீதத்தை எடுத்து நீ பாசிச்சுன்னா வக்கனையா இருக்கும். எப்படி ஜெபம் எப்படி இருக்கும்? வக்கனையா இருக்கும். என்னை அகல பாதாளத்தில் தள்ளி நீ தூக்கவில்லை, அப்படியே படுத்தேன், யாது பெற்றிருந்தேன் வந்து பார்த்தீரா, நயா வயசாகி புரோயத்தனம் இல்லாமல் கிடந்தேன். வடிவேல் சொன்ன மாதிரி அப்படியே இருந்தேன். நீ நல்ல பக்கனையா சாப்பிட்டு தின்ன. நம்ம இந்த உலக மனுஷன் புரிஞ்சுக்கிறதுல சில நியாயம் இருக்கு. அவனுக்கு வேதம் தெரியாது, தேவனை குறித்ததான அறிவு இல்லை. இப்போ இவன் இது ஒரு சங்கீதக்காரங்க, இவனே சுத்தமா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து எழுதியிருக்கான். ஜெபத்தை சம்பந்தமே இல்லாம ஆண்டவர் மேல பழி போட்டு எழுதுன மாதிரி எழுதியிருக்கான். அல்லேலூயா. இதை படிச்சு யாவரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலே 88வது சங்கீதத்தை நம்ம படித்து அதற்கு பிற்பதாக ஜெபம் பண்ணுவோம். எப்படி இருக்கு அந்த ஜெபம்? இவங்க பெரிய உத்தம புத்திரம் மாதிரி தானே இருக்கணும் இல்லையாங்க? இதை படிச்சுட்டு ஜெபம் செய்வோம். நம்ம பொதுவாக இந்த இரவு ஜெபம், குடும்ப ஜெபம்னு பண்ணுவாங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க வீட்டில். பண்ணும்போது குறிப்பாக அந்த சங்கீதம் வாசிக்கிறது வழக்கம். தினமும் ஒரு சங்கீதம் வாசிப்போம் இல்லையா? நான் எனக்கெல்லாம் என்ன சங்கீதம் வாசிக்க சொல்லணும், தற்கு புருக்கு புருக்கு தற்கும்னா வாசிப்பேன். அது வரைக்கும் நல்லா வாசிப்போம். இந்த பைபிள் படிக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதுக்கடையில் அந்த கேப்பில் நமக்கு புரிகிறதும் வித்தியாசமாக இருக்கும். என்னடா இதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க, எல்லாம் அபசகுணமான வார்த்தைகளாக இருக்குது, இதை பேசிட்டு எப்படிடா ஜெபம்? அப்போ நம்ம பயப்படுற மாதிரியே பயப்படுறது. மொத்தத்தில் சொல்ல போனால் என்ன செய்யறது? ஒரு பயந்த வாழ்க்கை. எப்படி ஆண்டவர் கொல்ல தான் போகிறாரு, குண்டில் தான் தூக்கி போட, நரகத்தில் தூக்கி போடுவார். இதுக்கு மேலே நம்ம ஆளுங்க நரகம், வாயெடுத்தா நாக்கு 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 தள்ள தள்ள நரகம் தான் பேசுவாங்க. எப்படி? வாயை திறந்தாலே நாக்கில் என்ன வரும்? நான் வரும்.
அடுத்து சா 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 சாத்தான் 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 பிசாசு பிசாசு பிசாசு. ஹல்லேலூயா. ஸோ அதல்ல, சூழலை சாதகமாக்கி ஜெயிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை பாதாளத்துல எல்லாம் தூக்கலைங்க. பாதாளத்துல ஒருவேளை நீங்க கிடந்திருப்பீங்க. ஒருவேளை இன்னமும் உங்க வாழ்க்கையில சில பகுதிகள் பாதாளத்துல கிடக்குதுன்னா, அந்த பாதாளத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறது தான் தேவ திட்டம். அது முதல்ல புரியணும். உங்க வாழ்க்கையில நன்மையை தான் கொண்டு வர அவருடைய திட்டம். அது மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்க, ஆபிரகாமுக்கு நல்லவரை தான் இருந்தார். காயின் பாருங்க, அவன் தான் பாவம் செஞ்சான் பாருங்க. அப்போ நம்ம ரொம்ப தெளிவா அந்த விஷயத்துல இருக்கு. அதுக்கு தான் பைபிள்ல சொல்லுது, சத்தியத்தை அறி அப்படின்னா வசனத்தை அறின்னுலாம் சொல்லல, சத்தியத்தை அறி. 10 வசனத்தை படிச்ச உடனே நீ சத்தியம் அறிஞ்சிட முடியாதுங்க. சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ளணும். தேவன் யார் என்று அறிந்து கொள்ளணும். இயேசு யாரு? ஹல்லேலூயா. ஒரு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆதாம் பாவம் பண்ணானா, ஏவாளும் பாவம் பண்ணாரு. ஆண்டவர் ஏன் அப்ப போய் மன்னிக்காம இப்ப போய் மன்னிச்சாரு? கேள்வி வந்திருக்கா உங்களுக்கு? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்து மனுஷ குலத்தை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஏன் இது அவருக்கு 4000 வருஷத்துக்கு முன்னே செஞ்சிருக்க கூடாதா? கேள்வி வந்தது இல்லையா? கேள்வி வரும். இப்போ கேட்டு இல்லாத வந்தது. ஏன்னா இதுவரைக்கும் என்ன செஞ்சோம்? எல்லா பிரச்சனையும் அவருக்கு தலையில் மிளகா அரைச்சு பூசணும். அப்படித்தானே? ஜபத்தில் எல்லாம் என்ன செய்யுது? ஆண்டவரே, ஏன் இந்த வியாதியை தந்தீர் தந்தீர், அதை நீங்களே எடுத்துக்கிடுங்க. ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை? ஏன் இந்த புருஷன்? ஏன் இந்த மனைவி? ஏன் என் தலை எழுத்து பேசிக்க தானே? அதான் அவனும் பேசினான். அதான் பிரச்சனை. ஆதாம் என்ன பேசினா நினைக்கிறீங்க? ஆதாம்கிட்ட ஆண்டவர் வந்து பார்க்க வந்தார் ஆஷுஷுலா இல்லையா? காலையில் சாயங்காலம் வந்து பார்த்தார். இவன் என்ன சொன்னான்? உன்ன கழுதை என்ன சொன்ன எவன்டான்னு கேட்டார் இல்லையா? நான் கழுதையா இருக்கிறேன். யாரா சொன்னா? அங்க என்ன பண்ணலன்னா, அவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும். செய்த தப்ப உணர்ந்து அவன் மன்னிப்பு கேட்டதுன்னா முடிஞ்சிருக்குங்க. நான் சொல்றேங்க, உங்க மேல தப்ப எடுத்துக்கிட்டு திஸ் இஸ் மை ஃபால்ட், ஃபர்கிவ் மீ அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரட்சிப்புங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம மேல பழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா நீயே உன்னை மன்னிக்காத போது ஆண்டவர் என்ன உன்னை மன்னிக்கணும்? நீயே பழி அடுத்தவன் மேல போட்டுட்டு நீ அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம தப்பு. எனக்கு தெரியாதா நான் தப்பு பண்ணேன்னு? தெரியுது இல்ல? அப்ப நான் அது யார்கிட்ட கொடுக்கணும்? தாழ்த்தணும்ல. தாழ்த்தாம நீ போய் ஆதாமும் செஞ்ச மிகப்பெரிய தவறு அதுதான். வந்தோடனே என்ன செஞ்சான்? யாரை காட்டி கொடுத்தான்? நீ அனுப்பின இவள் தான் அப்படின்னா. அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாம் இவ தான், எல்லாம் நீர் செஞ்ச பாவம். எங்கண்டு இவளை பிடிச்சுன்னு வந்தீரோ தெரியாது. எப்படி எங்கண்டு பிடிச்சிட்டு வந்தீரோ? எனக்கு குடும்பத்துக்கு மானத்துக்கு எடுத்துட்டு கிடக்குது. எப்படி இருந்த தெரியுமா? எப்படி இருந்த? மண்ணிலிருந்து வந்த நீ, மண்ணிலிருந்து வந்த ஒன்ன மேல கொண்டு போலான்னா நீ மண்ணுக்கே திரும்ப போற. உன் திட்டம் அப்படி இல்லாம இருக்கு. அப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க, சர்வ வல்லவர் எவ்வளவு ஞானமா அந்த சிலுவையிலே இருந்து தாழ்த்துக்கிறாரு. எப்படி? அவரை தாழ்த்தலங்க, அவருக்கு கீழே நம்மளை தாழ்த்துறாருங்க. ஐயோ இவங்க புரியாம செய்றாங்க. forgive them please father, they doesn't know what they do அப்படின்றார். தெரியாதவங்க என்ன செய்றாங்க அவங்களுக்கு புரியல. அவங்க தப்பு பண்ணாங்க, ஆனா மன்னிங்க, அந்த தப்பை என் மேல வச்சிருங்க, அவங்கள விட்டுருங்கன்றார். தாழ்மை, தாழ்மையை தரிக்கணும்.
ஆதாம் அது பண்ணல, தாழ்மை வரலையா, உங்களுக்கு மன்னிப்பு இல்லைங்க. மன்னிப்பு இல்லையா, மறுரூபமே பட முடியாது. ஸ்டில் ஃப்ளஷ். நீங்க இன்னும் மாம்சத்தில் இருக்கிறீங்க, மண்ணா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மண்ணானவைகளையே சிந்திக்கிறீர்கள், மண்ணுக்கு திரும்பும்படி மண்ணை ஆசைப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அதாங்க இந்த தெளிவு ரொம்ப முக்கியங்க. ஆண்டவரே எல்லாம் உங்க பிரச்சனை தான், எனக்கு நாளைக்கு இதை கொடுத்துருங்க. அவருக்கு நல்லா தெரியும் நாளைக்கு இதை உனக்கு கொடுத்தா நீ வாழ்க்கையை முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. எதை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் கர்த்தருக்கு பிரயோஜனப்படும்படி கேளுங்க. ஒரு வேலையா, ஒரு நல்ல படிப்பு வேணுமா, தேவனுக்கு பிரயோஜனப்படாத ஒண்ணுமே இங்க பேசுங்க. எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு வச்சுட்டு போகணும், ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனோம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு வசனத்தை திருப்பி கொடுங்க. சங்கீதம் 42:3 போடுங்க. 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவங்கள பார்த்து கேட்பாங்க, நீ சர்ச்சுக்கு போறல்ல, நீ பெரிய தேவன் தானே, உன் கடவுள் பெரிய கடவுளாமே, ஏன் என்கிட்ட வந்து நிக்கிற, எப்படி ஏன் என்கிட்ட வந்து நிக்கிற, அவன் கடவுள் பெரிய கடவுளாமே அப்படின்னோடனே தப்பு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே இந்த பயெல்லாம் என் தலையில ஏறி மிதிக்கிறான். ஆண்டவரே, தலைய நீ அவன் காலு உள்ள வச்சாதானடா அவன் மதிப்பான். நீ அப்பனை அவன் காலுக்கு கீழே கொண்டு வித்து தள்ளிட்டு உன்னை நீ அடமானம் வச்சுட்டு ஆண்டவரே பார்த்தீரா, இவனுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியானுமா, கேவலமான ஆளுங்க. ஏய் துன்மார்க்கன்ட்டு நீ போகாத. துன்மார்க்கணும் உனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த உலக மனுஷனுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆவிக்குரியவன் நீ தேவன் அறிஞ்சவன், உனக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. நீ உடன்படிக்கையின் தேவன் பிள்ளை நீ. ஹல்லேலூயா. நீ உன் தேவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது. பசியா இருந்தாலும், சாப்பாடே இல்லைனாலும், தகப்பனே நீர் போஷிப்பீர், ஆனா எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, நான் உங்களை நான் விட்டு கொடுக்கறதா ஐடியாவே இல்லை, என்ன நீர் விட்டு கொடுக்கவும் மாட்டீர், ஆனா நான் இருக்கிறேன், நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஹல்லேலூயா. இருந்து பாரு, அப்ப தெரியும் அப்பனுக்கு வைராக்கியம் என்னன்னு. ஹல்லேலூயா. முதல்ல தேவனை நம்ம புரிஞ்சுக்கிறது தப்புங்க. அவரை புரிஞ்சுக்கிறது தப்பாயிட்டு உன் வாழ்க்கை தப்பாருது. நீ அவரை புரிஞ்சுக்கிறது தப்பாயிருச்சுன்னா உங்க வாழ்க்கை தப்பாயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா உடனே உலகம் உங்களுக்கு கத்து தரும் பாத்தீங்களா, அதுக்கு இது செய், இதுக்கு அது செய், அப்படி செய், இப்படி செய், இப்படி பேசு, அப்படி பண்ணு. கொஞ்சம் மாம்சம் கலந்துச்சுன்னு வைங்களேன், சிறிது புளித்த மாவு பெரிய மாவை என்ன செய்யும், உப்பு பண்ணும். ஹல்லேலூயா. புதிய ரசம் எவ்வளவு வேணா இருக்கலாம். புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை வச்சுதான் சொல்லுது அந்த வசனம். புது உடன்படிக்கை நல்லா தெரியும் நம்ம ஆளுக்கு. எள்ளு போல இதை கொஞ்சம் கலந்து விடு, அது என்ன செய்யும், புளிக்கும். ஹல்லேலூயா. மோசையின் பிரமாணத்துக்கும் புது உடன்படிக்கை சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் இருக்குது. அது கிறிஸ்துவுடனே கூட நான் உடன்பட்டிருக்கிறபடினால், அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவில் உடன்பட்டிருக்கிறபடினாலும், நான் இப்பொழுது அங்க போகாம இவர்கிட்ட இருக்கிறபடினாலே அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்க பாலிடெக்னிக் படிச்சவங்க பார்த்துருக்கீங்களா? பாலிடெக்னிக் படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? பாலிடெக்னிக் படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்ச யாராவது இருக்கீங்களாங்க? தெரியுமா? அப்படி யாராவது படிச்சுக்கவங்க பிள்ளைங்க படிச்சுக்க. எப்படி படிப்பாங்க? 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிச்சுட்டு அடுத்து என்ஜினியரிங் படிக்கும்போது எவ்வளோ படிக்கணும்? 3 years. ஒரு வருஷம் முடிஞ்சா 11th 12th படிக்காமலே என்ன செய்யற நீ?
போயாச்சா? இதுதான். இதை மனசில் வச்சுக்கோங்க. பழைய பிரமாணம் 10 பிரமாணத்தை இப்போ நீ நேரடியாக கை கொள்ள வேண்டாம். எங்கே டைரக்டாக நீ பாலிடெக்னிக் எடுத்துருக்குற, டைரக்டாக இயேசுவை எடுத்ததுனால என்ன ஆகுது? நீ இப்போ யாரா ஆயிட்ட? மோசேயின் பிரமாணம் மேட்ரே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள், புது உடன்படிக்கைக்குள் நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு என்ன டைரக்டாக எனக்கு டிகிரி. ஹல்லேலூயா. அப்படி படித்தவங்க யாரும் இல்லையா? ஆமாம் இருக்கிறேன். எனக்கு நிறைய பேர் சொல்லுங்க, ஞானமாக அப்படி செய்வாங்க. ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம தேவனை அறியாம சூழலை மட்டுமே அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா சூழல் ஒன்றை கொன்னு முடிச்சிடும், தீத்துரும். மனுஷனை அறிகிறவன மாதிரி இருக்காத. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதேன்னு சொன்னாரு. எதை புசிக்காத சொன்னாரு? நன்மையும் தீமையும் அறியாத. அது ரெண்டையும் சேர்ந்து அறியாத, நன்மையை மட்டும் அறிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் தொடக்கூடாதுன்னு இருக்குதோ அதை போய் தான் ஒரு நோண்டகம். எப்படி? நன்மை தீமையை அறியாதேன்றார். அறியாதனா நீ அறிய விடாது. எப்படிங்க? நமக்கு என்னன்னா யோபுவை அறியணும். எப்படி? யோபுவை அறியணும். யோபுவை எப்படி அறியணும்னா ஃபுல்லா அறிஞ்சிரு. யோபுவை இயேசுவையும் அறிஞ்சிரு. இயேசுவை வச்சு யோபு அறி. இயேசுவை வச்சு தாவீதை அறிஞ்சுக்கோ, பிரமாணத்தை அறிஞ்சுக்கோ. இயேசு இல்லாம நீ எதை அறிஞ்சியோ முடிஞ்சு. புரிஞ்சா? இயேசுங்கிற கண்ணாடியை போடாம வேதத்தை தொட்ட ரத்தம் கக்கிச்சாவ, அவ்வளவுதான். நானும் தூங்கி செத்தவன். அவன் எப்படி செத்தான்? என்ன சொல்லுவாங்க? யூதாசு நானும் தூங்கி செத்தான், நாண்டு கொண்டு செத்தான், அப்படியே நீயும் செய் அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. ரொம்ப கவனம். பாருங்களேன், இன்னொரு வசனம் லூக்கா 18 எப்படி ஜெபிக்கிறதுன்னு பார்க்கலாம். லூக்கா 18:1 லூக்கா 18:1 படிக்க வேண்டாம். நான் பாருங்க, இது ஒரு ஒரு ஓமை. பாருங்க, உன் தேவன் எங்கே என்றும் அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால். என்னப்பா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். நம்ம வேலை ஜெபிக்கிறது தான். எப்படி ஜெபிக்கணும் அது ஒரு விஷயம் இருக்கு. புரிஞ்சுக்காம நீ ஜெபிக்க கூடாது. என்ன ஜெபம் பண்ணக்கூடாது? சங்கீதம் 88 19 வாசிச்சு அடிச்சு விட்டுறக்கூடாது. அது ஒன்று அடிச்சிடும் அடுத்து. ஹல்லேலூயா. சோர்ந்து போக ஜெபம் பண்ணுங்க. என்னது குறித்து அவளுக்கு ஒரு ஓமை சொன்னார். கண்டினியூ. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் தன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், மனுஷனை தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள் என்றான். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அது எப்படி? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இது முக்கியமான ஒரு இது. பாருங்களேன், பக்கத்து வீட்டில், உங்க எதிரி வீட்டில், இல்லை உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு எதிரி, தூரத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எதிரியா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்குறீங்க, திரும்ப 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 கேட்குறீங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்களா இல்லையா? இந்த நியாயாதிபதி கடவுளை அறியாதவன். அவன்கிட்ட போய் ஒரு விதவை கேட்குறா, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து வைங்க, தொந்தரவு பண்ணிட்டு தாங்க முடியாமல் இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான்? உதவி செய்கிறான்னு சொல்லப்படுது.
அவனே செய்யும்போது நீ என்னிடத்தில் வேண்டுகிற விண்ணப்பத்துக்கு நான் எப்படி உனக்கு பதில் அளிக்காம இருப்பேன்? அப்ப தேவன் பதில் அளிக்கிறவரா இருக்கிறார். உங்க தேவை என்னவாயினும் சரி, அதற்கு பதில் தேவனிடத்தில் இருக்குதுங்க. வாட் எவர் உன் வாழ்க்கையில். ஏன்னா நீ ஒரு விஷயம் பார்த்து எந்த ஸ்டாண்டில் இருந்து நீ இதை பார்க்கணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்டாண்டில்னா, தேவன் நன்மை செய்கிறவர், அவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் இல்ல. தேவன் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறவர், உன்னை 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுகிறவர். இது மாற்றமே இல்லை. இதை தெரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. இதை தெரிஞ்சிட்டு நீ தேவனிடத்துல போனா தேவன் உனக்கு பதில் செய்வார். எப்படி செய்வாரு? அவர் வைத்திருக்கிற அளவின்படி உனக்கு என்ன செய்வாரு? உனக்கு பதில் செய்வார். இங்க என்ன நடக்குதுன்னா, பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு இப்பவே வேணும்னு கேட்கிற ஒரு கேள்வி. எனக்கு இப்பவே வேணும். அது ஏன் வருது அந்த கேள்வி? இப்பவே எனக்கு செய்யணும். என்ன? பெண்ணை இப்பவே கட்டி கொடுக்கணும். ஏன் அந்த கேள்வி ஏன் வருது? இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பொண்ணு மேலையும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படித்தானே? இந்த ரெண்டையும் கொண்டு யார்கிட்ட சாந்து பூசுறது? பிரச்சனை யாரு மேல? பிள்ளைய கொடுத்தது யாரு? அவருக்கு தெரியுமா பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும்னு? ஏற்ற வேலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வாராம். செவ்வையாய் செய்கிற கர்த்தர், தெளிவா செய்கிறவர். அப்போ உன் விசுவாசம் எங்க இருக்கணும்? இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? கர்த்தர் மேல எப்படி இருக்கணும்? கர்த்தர் என் பிள்ளைக்கு தேவையானதை அதனதன் காலத்தில் செய்வார். இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன செய்யணும்? விண்ணப்பத்தை கொண்டு போகணும். ஒருவேளை பிள்ளைகிட்ட ஒரு குறைவு இருக்கலாம், ஒருவேளை வாண்ட ஒரு குறைவு இருக்கலாம். முதல்ல வாண்ட இருக்கிற குறைவை முதல்ல என்ன செய்யணும்? சரி செய்யணும். அதை முதல்ல நீ தெளிவுபடுத்தணும். நம்மளை ஒண்ணுமே காட்டிக்கிறது கிடையாது. மன்னிப்புன்னு கேட்கறதே ஒரு பெரிய ஒரு பார்க்கறதுக்கு இப்படி மாதிரி இருப்பாங்க. ஆனா மன்னிப்பு வராது. நம்மளும் நினைச்சுப்போம், ஓ என்ன ஒரு தாழ்மை. ஆனா உள்ள என்னது? விஷா விஷம் 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 விஷம். ஆமா, சுக்கு இருக்கும் பாருங்க. தாழ்மைப்படணும். முதல்ல அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது தாழ்மை படணும். தாழ்மைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அதை செய்வாருங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்குள்ள வந்துடும். எனக்கு தேவன் தெளிவா செய்வார். ஒரு இடத்துல கூட என் நிமித்தம் என் அப்பனுடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு என்னை பெருமைப்படுத்துவேன் சொல்றாரு. நான் அவரை மகிமைப்படுத்துவதில் தவறுவதே இல்லை. ஏன்னா அதான் என் அப்பனுடைய ஸ்டாண்டு. நானும் அந்த ஸ்டாண்ட தான் நிற்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. உங்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்க புருஷனை பத்தி, ரட்சிக்கப்படாத புருஷனை பத்தி, ரட்சிக்கப்படாத மனைவியை பத்தி, ரட்சிக்கப்படாத குடும்பத்தை பத்தி, உங்களை சுத்தி இருக்கு இல்லையா பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் பதில் ஆண்டவர்ட்ட இருக்குங்க. ஐயோ கரெக்டா இருக்குங்க. என்ன கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அதிகமா நடக்கும். அவ்வளவுதான். டிலே ஆகுதா? சில காரியங்கள் டிலே ஆகுதுன்னா அதிக மகிமை உண்டாகும். அவ்வளவுதான். சில காரியம் தேவனால் கூடாததுன்னு ஒண்ணுண்டா? இல்லைன்னு எழுதியிருக்கா இல்லையா? எல்லாம் அவரால் கூடும் இருக்கு தானே? அப்படின்னா உனக்கு ஒரு காரியம் நடக்கணும், நீண்ட நாளா காத்திருக்கிற. எப்படி காத்திருக்க? கர்த்தர் செய்வார். நீண்ட நாள் காத்திருப்பு சிறுவேளை எனக்கு இருதயத்தை வருட பண்ணலாம். ஆனால் நான் வேண்டினது வரும். அது ஜீவ விருட்சமாயிருக்கும். அது எனக்கு ஜீவனை கொண்டு வருவதா இருக்கும். என் வாழ்க்கையை மாற்றுவதா இருக்கும் அர்த்தம். ஹல்லேலூயா. இதுதான் மேட்டர். பாருங்க, ஒரு பாருங்க, அதனால சூழலை என்ன செய்யாதீங்க, ஆகாதீங்க, அதை நம்பவே செய்யாதீங்க. சூழலை நீங்க ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது,
நம்பாதீங்க. சத்தியத்தை பேசினவ சத்தியத்தின்படி உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, உலகம் சொல்லும் இந்த சூழலை விட்டுட்டு போயிரு அப்படின்னு. உலகம் என்ன சொல்லும்? சூழல் விட்டு போயிடணும். ஆண்டவர் என்ன சொல்வாரு? இந்த சூழல்ல தங்கிரு, நான் ஏற்ற வேளையில காரியத்தை நடப்பிப்பேன், அப்பொழுது முடிவு உண்டாகும், அது பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவார். ஆனா உலகத்துக்கு என்ன தெரியுமா? பொதுவாக சொல்றேன், உலக மனுஷன் அவங்களுக்கு பொறுமை இருக்காது. ஏன் என்ன இருக்காது? ஏன் பொறுமை இருக்காது தெரியுமா? அவங்களுக்கு எதிர்காலத்தில் இது நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன்னா தேவன் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணது அவங்களுக்கு தெரியாது. நீங்க தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவன் எனக்கு நிச்சயமாய் நடப்பிப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. அதனாலதான் சொல்றது, எப்பா நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ என்ன செய், என்ன மாதிரியே செய் அப்படின்னு உங்களை என்ன செய்யும்? திருச்சி விடும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அக்கா சரி அக்கா, நான் நீ இன்னையில இருந்து அவர்கிட்டையும் போய் செல்லியே. எப்படி? யார்கிட்ட போய் செல்லியே? இந்த அம்மா போய் புருஷன் என்ன சொல்றாரோ அதாங்க. இந்த அம்மா மாதிரி இருக்காங்களே, ஆதியிலே அவனுக்கு வெடி வச்சதே யாரு? அந்த அம்மா தான். ஒரு வகையில ஆதாம் சொன்னது உண்மைதான், எல்லாம் இவதான். ஏன்னா அம்மா மட்டும் ஒரு பயங்கரமான பவர் இருக்கு பெண்கிட்ட. என்ன தெரியுமா? ஒரு பெண் ஒரு ஒரு புருஷனை, இப்ப பாருங்களேன், ஒரு அமைச்சர் இருக்காருன்னு வைங்க. அமைச்சர் தான் பவர். யாரு பவர்? ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது அமைச்சர் தட்ட தான் பவர் இருக்குன்னு கிடையாது. யார்கிட்ட இருக்கும்? PA இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவருக்கு கக்கூஸ் ரிப்போர்ட் வரைக்கும் அவன்கிட்ட தான் இருக்கும். எப்படி? அப் டு டேட்டா எல்லா ரிப்போர்ட்டும் அவன் தான் வச்சிருப்பான். அவன் நினைச்சா எந்த பேப்பர்ல எப்ப வேணாலும் கையெழுத்து வாங்கலாம். ஹல்லேலூயா. உண்மை, கரெக்ட். அமைச்சர் அப்படிதான். அவங்களுக்கு 1008 கையெழுத்து இருக்கும். பாருங்க, ஒரு சின்ன மேட்ரு உனக்கு ஒரு 10 கோடி ரூபா மேட்டரா இருக்கும், அது ஒரு 10 செகண்ட்ல முடிகிற மேட்ரு. அவன் ஐயா இதுல போட்டுருங்க, ஐயா இதுல போட்டிருக்கேன், முடிஞ்சுதா? மனைவி அப்படிதான். யாருங்க எல்லாம் தின்னாச்சு, இது எனக்கு குறுகுருன்னு இருந்தா நான் எடுத்து கட்டி அடிச்சேன், நல்லா தான் இருக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். Because the women have a power to rule behind. அதாவது ஒரு ஸ்திரீயோட பவர் எப்படி இருக்கு தெரியுமா? அடியில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. அது வீட்டுக்குள்ளதான் தெரியும், வெளியே தெரியாது. வெளியே இவன் தான் தெரியும். Hallelujah. Actually real power behind the screenல அந்த ஒய்ஃப் தான் இருக்கிறா. அதனாலதான் ஒய்ஃப் எப்படின்னா, தேவன் வைத்திருக்கிற ஒய்ஃப் குணசாலியான ஸ்திரீ. அவளுக்கு நீ ஒரு விலை கொடுத்து அவளை வாங்குறதுக்கு இந்த பூமியில விலையே இல்லைன்றார். Because that is gift of God. அதுதான் ஆதாமுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? கிஃப்டா கொடுத்தாரு. அவளை போயிருந்து மறுபடியும் மண்ணில் எல்லாம் உருவாகல, அவனுக்குள்ள இருந்தே எடுத்தாரு இல்லையா? ஆனா தனியா செஞ்சுட்டு போன்னு வச்சுக்கோ, ஓ செம்மண்ணு நான் களிமண்ணு எப்படி சொல்லியிருக்கோம்? சிலவங்க அப்படி சொல்லுவாங்க, புரியாம மண்ணு மாதிரி. தெரியுமா எங்க பூமி, தெரியுமா எங்க பரம்பரை? ஏய் ஒரே மண்ணு தான். எங்க இருந்து எடுத்தாரு? வாண்டம் தான் எடுத்தாரு. செம்மண்ல இருந்து எடுத்தாருன்னா செம்மண்ணு தானே, களிமண்ணா களிமண் இங்க இருந்தா எடுத்தாரு. அல்லேலூயா. தனியா செய்யல. அல்லேலூயா.
அப்ப என்ன செய்யுங்க, சூழலை ஒரு நெருக்கத்தில் இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த நெருக்கத்துல இருந்து என்ன செய்யாதீங்க, பாம்பை பார்த்தோன்னே என்ன செய்யக்கூடாது, ஆக்காதீங்க, அப்படியே நில்லுங்க. என்ன என்ன வேணும், அப்படி வேணும், அது இப்படி ஆகும். நீ ஓடனேன்னு வச்சுக்கோ, அது ஓடுற பரவாயில்லையே, புரியுதா? அதை எதிர்த்து இல்லைங்க, பாம்பு நெல்லு பாரு அப்படியே நிற்காது. அல்லேலூயா. அது மாதிரிதான் பிரச்சனை. அப்போ இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லவங்க போவாங்க பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லாத, உனக்கு உன்னை தாங்க முடியாத ஒரு நெருக்கம் உனக்கு வருதுன்னா, உன்னால தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்காய் காத்து வைத்திருக்கிறார். நீ அந்த சூழலை ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை விட்டுருக்கிற. ஆண்டவர் உன்னை நம்புறாரு பாரு. அந்த இடத்துல பாருங்களேன், இன்னொரு இடத்துல பிதாவுடைய ஸ்டாண்ட்ல எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது, நான் உங்களை ஓநாய்கள் மத்தியில் அனுப்புகிறேன், உங்களை நம்பி அனுப்பல, குமாரனை நம்பி அனுப்புறேன், மெய்ப்பனை நம்பி அனுப்புறேன்றாரு. ஏன் அவர் நல்ல மெய்ப்பன், அவருக்கு விட்டுதெல்லாம் போக மாட்டாரு. நீ எங்க ஓடினாலும், நீ எங்க தப்பிச்சு போனாலும் உனக்காக காத்திருந்து நீ வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி உன்னை பிடிச்சிட்டு வருவார். அதான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுவாருங்க. துவங்கிட்டு விட்டுற மாட்டார், துவங்கிட்டு முடிவு வரையும் தான் உங்களுக்கு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கிறது எப்படின்னா, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர். சூப்பர், கர்த்தர் நல்லவர். அந்த ஸ்டாண்டை விட்டு நீங்க போயிடக்கூடாது. ஸ்டாண்டை விட்டு போனீங்கன்னா இது மாதிரி உளறுவீங்க. சங்கீதம் 88 மாதிரி சுத்தமா உளறிட்டே இருப்பீங்க. நீர் ஏன் இப்படி தள்ளி, நீர் ஜோம் பண்ணி தானே இவனை கெட்டனே, எப்படி ஜோம் பண்ணி தெளிவா ஆண்டவர் சொன்னாருங்க. என்கிட்ட ஒரு பிள்ளை சொல்லுச்சு ரீசெண்டா, அண்ணே தெளிவா கத்த சொன்னார், ஆக என்னாலதான் இவனை கட்டுறேன், எனக்கு இவன் வருது, ஆனா வேற மாதிரி வரானே, ஆனா விட்டுருக்கிறேன். ஏன்னா பார்த்த சூழல் அவ்வளவு கஷ்டப்படுறா, உண்மைதான். ஆனா பாருங்களேன், நான் ஒரு 3/4 மணி நேரம் பேசினதெல்லாம் கேட்டுட்டே உட்காந்துருந்தேன். என்னண்ணே ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்க, எப்படி என்னண்ணே ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே தான் தொடங்கினேன் நான். அப்ப அங்க முடிஞ்சது, எப்படி எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. அப்ப என்ன செய்யறேன் நான், சரின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் பேசினேன். எப்படி சால்வ் ஆயிடுச்சு, பிரச்சனை ஓவர், அவ்வளவுதான். நீங்க நான் அடுத்து இப்படி செய்யனே சொல்லலைங்க, அவளே சொல்லிட்டா, அண்ணே நான் இது வேற மாதிரி முடிவு பண்ணானே, நான் இப்போ நீங்க பேசினதுல எனக்கு ஆவியானவர் என்கிட்ட பேசிட்டாருனே, நான் இவ்வளவுதானே, நான் இதை செஞ்சிடறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. குழப்பம் இருக்குங்க இந்த பூமி, அப்படிதான். எப்படி ஆனா இந்த குழப்புற இந்த சூறாவளிக்குள்ள குழப்புற அந்த மண் இந்த மண் எல்லா மண்ணையும் போட்டு குழப்பி நம்மளும் கிடந்து கிளம்பும். ஒரு பெரிய மிஷின்ல பிறந்து எல்லா மண்ணும், உலகத்தில் இருக்கிற எல்லா மண்ணும் ஒரு 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 டப்பாய்க்குள்ள கிடந்து குளர்னா என்ன ஆகும், என்ன ஆகும், குழஞ்சிருக்கும். ஆனா நீங்க கண்டிப்பா தெரிவிங்க அதுல செப்பரேட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், இந்த சில டிவிலெல்லாம் சில இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுறோம், நான் பார்த்துருக்கேன் பாருங்க, நிறைய மரத்தை சேர்த்து ஒட்டுவாங்க இல்லையா? இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, பென்சில் இருக்குல்ல, கலர் பென்சில், நிறைய கலர் பென்சிலை அப்படியே வச்சு சுற்றி கட்டி கம்மு போட்டு நல்லா ஒட்டிட்டு அதை கொண்டு அந்த மிஷினில் கொடுத்து ஷேப் பண்ணுறாங்க. எப்படி அதை அப்படியே வெட்டி 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 அப்படியே ரவுண்டாக்கி பார்த்து அடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தா அந்த எல்லா கலரும் சேர்ந்து ஒரு டிசைனாக வரும் பாருங்க. ஆனால் இப்போ அது ஒரு ஷேப் ஆயிட்டு ஒரு மரமாக மாறிடுச்சு. ஆனால் நீங்க தான்
சிகப்பு சிகப்பாக தான் இருக்கும், அதில் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் யூனிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் தேவ சித்தத்துக்குள்ள நீங்கள் ஒரு கம்பைண்டான ஆள். நம்ம எல்லாரும் ஒன்று சொல்லிக்கல. அவர் தலை, நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா we are one. Hallelujah. ஐயோ சோப்பு எனக்கிட்ட வந்துட்டா எனக்கு அலர்ஜி ஆக்கும். ஐயோ மஞ்சா வந்துட்டா அலர்ஜி ஆக்கும். அவன் மஞ்சையா தானே இருக்கிறா, சோப்பா தானே இருக்கிற. நீ என்ன கலரா இருக்கியோ அந்த கலரா இருந்துட்டுப்பா. அல்லேலூயா. அவள் எதா இருந்தா நமக்கு என்ன? நீயா தானே இருக்கிற. உன்னை கலைச்சிறியா? நீ அதுலேருந்து வெளியே வந்தாதான் அந்த இடம் காலியா இருக்கும். அசிங்கமா தெரியும். அல்லேலூயா. கர்த்தரோட நில்லு, அவரோடு பாடப்படு, அவர் உனக்கு கொடுத்த சிலுவையை தூக்கு. ஜெயந்தா முடிவு வருந்தோம். உனக்கு எல்லாத்திலையும் ஜெயந்தாங்க. நீ எடுத்த காரியம் எல்லாத்துலயும் சத்துரு உனக்கு கற்பிப்பான், உனக்கு தோல்விதான் வருவேன்னு உலகம் சொல்லும். எனக்கு இதே மாதிரி தான் வந்துச்சு, அவ்வளவுதான், நான் விட்டுட்டு ஓடிட்டேன், இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படி சொல்லும். ஓடாத, விட்டு போகாத, நில்லு, ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில். முடிவு பொறியந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நிச்சயமா ரிசல்ட் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்களேன், பாருங்க, யோவான் 11 திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 11 33 நீ படிக்க வேண்டாம், 33 43 வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பேசேஜ் இது. பாருங்க, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. நிறைய தமிழ் வேத தமிழ்ல எல்லாரும் எப்படி படிச்சிட்டாங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அழுதாருன்னெல்லாம் இருக்கும். எப்படி இருக்கும்? அவர் கலங்கினார், அழுதார் அப்படிலாம் இருக்கும். பாருங்க, அவனை எங்கே, கவனமாக கவனிங்க, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவர் அவர் வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். 36 என்ன சொல்றது? போடுறா வேகமா. இயேசு என்னவாச்சு? கண்ணீர் விட்டார்ன்னு இருக்கும். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் இதை. அப்பொழுது யூதர்கள் இதோ அவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவரு எவ்வளவு சிநேகிச்சிருப்பாரு. அழுதே போட்டாருப்பா. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆனப்புறவு எப்படி? ஆனப்புறம் தான் ஃப்ரெண்டை பார்க்க வர்றாரு. யாரு? லாசரு. செத்து போன லாசரை பார்க்க வர்றாரு செத்த பிறகு. அப்போ இவரை பார்த்த உடனே அழுதுட்டார். எப்படி? இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா ஐயோ நண்பனை பார்த்து அழுதுட்டார். அதை கரெக்டாக நீங்கள் படித்தா தெரியும். நான் சொல்கிறேன். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்ணை, எப்படி குருடனை கண்ணை திறந்தாராம், இவனை சாகாத இருக்கு பண்ண தெரியாது 2 நாளைக்கு முன்ன வந்து என்னத்தை இதக்க சும்மா. எப்படி புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்கிற டோன்? புரியுதா? இது சும்மாங்க நடிப்பு, இதெல்லாம் போய் என்னத்தை கண்ணு அவன் வல்ல மற்ற விறந்தங்களை வித்தியை சரியாகி உருடனை கண்ணை திறந்தாரு, அதை தெரிஞ்சாக சாகாமல் இருக்குது. என்னத்தை இப்போ வந்து என்ன கரைஞ்சு எப்போ அப்படின்ற மாதிரி. அடுத்த சொன்ன போடுங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தனக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தால் அதன் மேல் ஒரு கல் வைக்கப்படுறது. அடுத்த வசனம் போடுங்க. இயேசு கல் எடுத்து மரித்தோர் சகோதரியை மரித்தாள். அவர் மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே. அடுத்து போடு. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசத்தோட மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்றார். அடுத்து போடு. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதா நீர் எனக்கு செய்வதனும் உம்முடைய ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம் போடு. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை நான் சொன்னேன் என்றார். ரைட்டா? இங்க என்னன்னா, இயேசு வந்த தெரியாதா அவருக்கு? மரிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தகவல் கொடுத்தாங்க, மரிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அவர் வரல. அவர் சும்மா ஒன்று வரல, வேணுனே வரல. எப்படி? வேணுனே வரல. வேணுனே வராதவருக்கு ஏங்க வந்து நின்று சீனா போட்டார் அழுது.
அப்படி இல்லை. நீங்கள் இஎஸ்வின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு. அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எப்படி எழுதுனா, எபிரேய மொழியிலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்த ஒரு மொழிபெயர்ப்பு. அதில் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த அவர் கோபம் கலங்கின்னு இருக்குல்ல, கலங்கின்ற இடத்துல கலங்கி கிடையாது, கோபம் அடைந்து. எப்படி அவர் கோபம் அழுதுட்டாங்க, கோபப்படுவாரு. அவரை பார்த்து ஐயோ நானும் ஒழுங்கா 2 நாளைக்கு முன்ன வந்திருந்தா இல்லையா சரியாக்கலாம், அப்படித்தானே, அப்படி நினைச்சு அழுதாருன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. தமிழ்ல அதுக்கு வேற வழி இல்லாம எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கலங்கின்னு சொன்னா அது எபிரேய பதத்தின்படி எப்படின்னா கோபம் அடைந்தாராம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்னு கீழே எழுதியிருக்காரா? ஏன் அதை என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு? மேல அழுதாருன்னா கீழே ஐயோ மார்த்தாளே இப்படித்தானே அழுதுருக்கணும். மார்த்தாளை கட்டி பிடிச்சிட்டு இல்லையா? மார்த்தாளை பத்தி என்ன சொன்னாரு? விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பான் சொல்லிருக்கல, ஃபர்ஸ்ட்ல சொன்னாரா இல்லையா? கோபம் அடைந்து. ஏன் கோபம் அடைந்தாரு? அவருக்கு நல்லா தெரியும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் மறியாம இருக்கிறேன்னா அவன் என்னென்னைக்கும் மறியாமலும் இருப்பான். அதை சொன்னவருக்கு மண்ணை உயிர்ப்பிக்க தெரியும் இல்ல, பின்ன என்னது பேர் கரைஞ்சாரு. ரொம்ப நம்ம தமிழ் மொழிபெயர்ப்புல நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? கவனமா. ஆனா நம்ம ஆளுங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவரே அழுதார், திடீரென்று அந்நியனாக எழும்பி வெளியே வா என்று சொன்னார். அப்படித்தானே இருக்கணும். இந்த பதம் அப்படித்தானங்க வருது, பட் இட் இஸ் ராங். மொழிபெயர்ப்புல சில பிழை. அப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒன்னு கரெக்டா நம்ம இயேசு தேவனை நம்ம கரெக்டான பதத்துல பார்க்கணும். அவரே அழுதார், கரைஞ்சார், அவர் கோபப்பட்டார். ஒரு அது எப்படி வருதுன்னா கோபப்பட்டார்னு இருக்குது, கடும் கோபப்பட்டார்னு. அடுத்து என்னது இருக்கு? கடும் கோபப்பட்டார். கடும் கோபம் எப்ப தெரியுமாப்பட்டது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னார். அந்த இடத்துல கடும் கோபப்பட்டாராம். அல்லேலூயா. நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்கணும், புரியுதா? சங்கீதம் 88 மாதிரி இருக்கும், புரியுதா? அப்படியே குண்டலை தள்ளினார், என்னை போட்டு புதைத்தார், அடிச்சார், குத்தினார். ஆண்டவர் அப்படிலாம் செய்கிறவர் இல்லை. ஆனால் அழகா ஜெபிக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக தேவன் என் வார்த்தையை கேட்பீர்னு தெரியும். இங்க அவருடைய நாம மகிமைப்பட வேண்டியது இருக்குது. ஆண்டவர் வெறும் கண்ணை மட்டும் ரட்சிக்கிறவர் அல்ல, வெறும் குருடனுடைய கண்ணை திறக்கிறவர் மட்டும் இல்ல, வியாதியை குணமாக்குறவர் மாத்திரம் அல்ல, செத்த பிணத்தையே அது 4 நாளானாலும் நாரியே போனாலும் அந்த சரீரத்தை உயிரோட எழுப்புகிற வல்லமை அவர்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கை செத்தே போயிட்டு இனி இது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் தேவனால் அதை பிழைக்க வைக்க முடியும். ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் கொண்டவர், மரணத்தை விழுங்கி போட்டாருங்க அவரு. இது மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்றாரு பாருங்க. லாசரு எழுப்பி காமிச்சிருக்கிறாரு, தானே மரித்து உயிரோட எழும்பவும் செஞ்சிருக்கிறார். இப்ப அவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நீ எங்க தோல்வி அடைவ? உன் காரியத்துல எது நீ தோல்வியில முடியும்? உன் பிரச்சனை தோல்வியில முடியும்? துவக்கம் உனக்கு ஒருவேளை அற்பமா இருந்திருக்கலாம். துவங்கும் போது ஒரு சரி இல்லாம தான் நீ தொடங்கின, உண்மைதான். ஆனா இப்பதான் அப்பனை பிடிச்சிட்டியே, அவர் தான் உன் பட்சத்துல இருக்கிறாரு, முடிவு சம்பூர்ணமா முடியும். ஹல்லேலூயா. தேவனை பார்க்கிற விதம் ரொம்ப தெளிவுங்க, ரொம்ப தெளிவா இருக்கணும். வேதத்தை கண்ணா பின்னாலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணணும், ரொம்ப தெளிவா பார்க்கணும். தேவன் இல்லாம நீ அவருடைய அந்த கண்ணாடியை போடாம நீ பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா.
பாருங்க, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சுன்னா பாருங்க, பாருங்க கீழே 88 திருப்புங்க, 88 திருப்புங்க, சங்கீதம் 88 12 போடுங்க. பாருங்க, இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமத்தப்படுகிறது, நான் மனம் கலங்குகிறேன். இதெல்லாம் ஏன்? சிறு வயதுலேருந்தே மனம் கலங்குறான் அப்படின்னா என்ன? ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? அவன் தைரியமா இருப்பான், சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். அவருடைய பிள்ளைங்க சிங்கத்தை போல. ஆமா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, இவன் வேற மாதிரி எழுதிருக்கிறான். அடுத்த வசனம் போடுங்க. உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. அவர் எங்கங்க? அவன் ஒன்றை பார்த்தா எரிச்சலா இருக்கிறாரு. என்னை தாங்குவியா இல்லையா? அவர் எரிஞ்சா. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. வர பிரச்சனை அத்தனையும் இவன் உண்டாக்குற பிரச்சனை எல்லாம் அவருக்கு தலையில போட்டு. அல்லேலூயா. ஏங்க, கேஸை நீ திறந்து விட்டுட்டு, எப்படி கேஸை நீயே திறந்து ஒரு மணி நேரம் மொத்தமாக பரவி விட்டுட்டு நீ என்ன சொல்லுவ? ஒன்றும் செய்யலை, இப்படிதான் வச்சேன். வா, மொத்தத்தில் என்ன செய்யும்? ஏரியாவே காலி பண்ணிரும். ஆனா பிரச்சனை யாரு? நான் ஒன்றும் செய்யல. அதாவது உன் கண்ணுக்கு உன் புத்திக்கு அது கரெக்டு தான் இல்லையா? ஆனா நீ உன் புத்தி உன் கணக்கின்படி தேவனை பார்க்க கூடாது. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நீ தப்பே பண்ணாலும் அந்த தப்பிலிருந்து உன்னை மாற்றி அமைக்க, உன்னை சீர்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்தி மறுபடியும் நிலைநிறுத்த அவரால் முடியும். நீ தப்பு தான் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ஆனா உன் தப்பெல்லாம் தூக்கி என்ன செய்யக்கூடாது? அவரை போட்டு பிசாசு தந்திரமா சொல்லுவான், எல்லாம் அவர் தான்பா, நீ வேஸ்ட்டு, என்ன செஞ்ச கல்ல பயல நீ ஆதியிலே தெரியுது இல்லைங்க. நம்மள்ட்ட பேசுவானா? உங்கள்கிட்ட பேசியிருக்கானா? நீ கள்ளேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ சொல்லியிருக்கானா? பேசுறக்கானா? அது யாரு? நம்ம நினைப்போம். சிலவங்க எல்லாம் ஆதி பெந்தேகோஸ்தேக்காரங்க எல்லாம் நினைப்பாங்க, ஆண்டவர் என்னை உணர்த்தினார் கள்ளன் என்று. ஆண்டவர் உன்னை கள்ளின். அப்படி ஒன்று வந்தா நீ உடனே என்ன செய்யணும்? உண்மைதான் ஆண்டவரை, நான் கள்ளந்தான், கள்ளிதான், ஆனால் நீர் என்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறீர், எனக்கு இறங்குகிறவராய் இருக்கிறீர். என்னை இந்த எண்ணத்திலிருந்து, இந்த சூழலிலிருந்து ஆண்டவர் இந்த 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 கிரியையிலிருந்து என்னை விலக்கி என்னை கழுவி சுத்திகரியும். தாவீது சொல்றான் பாருங்க, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். உனக்கு மன்னிப்பு கேளு, அவர்கிட்ட போ. நீ யாரா வேணாரு, நீ எவ்வளவு வேணா தப்பா இரு. உலகம் உன்னை பார்த்து என்ன சொல்றோம் அதே நீ உலகத்தை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லிடாத. சாரி, உலகம் உன்னை பார்த்து சொல்றத நீ ஒன்ன முடிவு பண்ணிருக்க பாத்தியா? இந்த உலகம் உனக்கு சொல்லி தந்து நீயே நான் இப்படித்தான் முடிவு பண்ணிருக்க, இதை கொண்டு ஆண்டோட்ட போகாத. அல்லது ஆண்டோட்ட போகாம நீயா தனியா ஒரு முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காத. உலகம் ஆண்டோட்ட போகல, நான் இப்படித்தான் ஒரு முடிவை உள்ள வச்சிருக்கு, ஆனா வெளியில அதை காட்டாது. கிறிஸ்தவங்களும் எப்படி பண்றாங்கன்னா, ஆண்டவர் மன்னிக்கிறாரு அப்படின்றதே தெரியாம உள்ள இப்படி கிடக்கும், வெளியில சொல்றீங்க. என்னத்துக்கு? என்னத்துக்கு? உள்ள ஒரு வேஷம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. நீ கள்ளனாரு உத்தமனாரு எவனாரு, நீ கொஞ்சமாச்சும் நல்லவனா இருக்கிறேன்னா அது தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. அந்த சொல்றாரு, இதை இன்னும் நான் உன்னை பெருக பண்ணுவேன்றார். கிருபையின் மேல் கிருபை உனக்கு கொடுப்பேன்றார். உன்னை மகிமையின் மேல் மகிமை காண பண்ணுவேன்றாரு. ரட்சிப்பை தந்தாரா? இயேசு நல்லவர், அவர் என் ரட்சகர், அவரை ரட்சிக்க நினைக்கிறல்ல, அதுல நிலைச்சிரு. ஒவ்வொரு நாளும் நீ புதிய கிருபையை அனுபவிக்க சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். இந்த சுத்திகரிப்புக்குள்ள நீ இரு. ஏதோ ஒரு வசனத்தை ஏதோ ஒரு சூழலை படிச்சுட்டு அதே
இன்னும் அது கிடையாது. நீ ஏசுதான். நீ அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதான் நீ. அவர் உன்னை மன்னிக்கிறவரா இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உனக்கு அவர் மன்னிக்கிறதா அவருக்கு வேலையே. உன்னை கழுவி கழுவி சுத்திகரிக்கிறதா அவர் வேலையேங்க. உன்னை நன்மையை காண பண்றதா அவருக்கு வேலையேங்க. ஹல்லேலூயா. உன்னை உத்தமத்துல நடக்கும். அவர் ஒன்று பைபிள் என்ன சொல்லுது? உத்தமத்துல நடக்க பண்ணுவாராம். நீ உத்தமன் கிடையாது. ஆனா அவர் உத்தமத்துல நடக்க பண்ணும்போது நீ உத்தமனா தெரிகிற, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பாருங்களேன், கல்யாண வீட்டில் போனால் மாப்பிள்ளை தனியாக தெரியவார். ஏன்? பொண்ணு அதை விட தனியாக தெரியும். ஏன்? அவங்கள விசேஷம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? சிலவங்க அவங்களுக்கு மிஞ்சி ஒரு கல்யாண வீட்டில் போனால் யாது பொண்ணுன்னு தெரியல. அவங்க எனக்கே குழப்பாங்க. நான் ரொம்ப நேரமாக இதுதான் பொண்ணு, ஆனால் பொண்ணு இப்படி இருக்காது, ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறா, ஈ முச்சிட்டுலாம் இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் இவங்க தனியாக அப்படி இருக்காங்க. எனக்கு ஒரே டவுட். நான் அப்படி பார்த்தா பெண்ணு வேற, ரெண்டு ஒரே சாரி ஒரே இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை நடத்தும் போது சில வேளை நீ ஒரே மாதிரி இருக்கலாம், உன்னை மாதிரி இருக்கலாம், உன்னை மாதிரி தப்பு பண்ணவன் இருக்கலாம், உன்னை விட அசிங்கமானவன் இருக்கலாம், உன்னை விட நல்லவனும் இருக்கலாம். நீ யாரையும் பார்க்கணும். உன்னை மாதிரி இருக்கிறவனையும் பார்க்காத, உன்னை விட அசிங்கமாக இருக்கிறவன் பார்க்காத, உன்னை விட கேவலமாக இருக்கிறவன் பார்க்கணும், உன்னை விட நல்லவனாக இருக்காது. நீ யாரையும் கம்பேர் பண்ணாத. நீ அவரை நோக்கி பாரு. அவர் உன்னை உத்தமத்தில் நடத்துவார். அவர் உன்னை உத்தமத்தில் நடத்தும். நீ உத்தமனா மாறிடுற. யாருங்க இது? அதான் வேதம், நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய வெளிச்சம் போல இருக்குது. நீதிமானுக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு, அது ராஜபாதை. ஹல்லேலூயா. நீ ராஜபாதையில நடத்தா அந்த பாதையில பாருங்க ரெட் கம்பளம் போட்டிருக்குமா இல்லையா? நீ வேற சிலவங்களுக்கு பாருங்க, சில அங்கீகாரங்கள் கிடைக்கும் போது அப்படியே இதுதான் அங்கீகாரத்துக்கு நடக்க வேண்டிய வேலையா இருக்கும். ஆனா எப்படி போவாங்க? இப்படியே போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் இப்படி பண்ண எவ்வளவு கூச்சமா இருக்கு. ஏல இது உன் வழி, உன்னதான் தலைவன் ஆக்கியிருக்கிறார். நட. ஹல்லேலூயா. தைரியமா வா. அவர் தான் சொல்லிட்டாரு, தைரியமா கிருபாசன தண்டையிலே வா சொல்லிட்டாரு. அவருடைய கிருபாசனத்திலே உனக்கு இடம் இருக்கும் போது பூமி அம்மாத்திரண்டா. உன்னை இங்க எவ்வளவு திட்டமிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு உயர்வா உன்னை திட்டமிட்டு உனக்கு வாழ்வு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கோ. ஹல்லேலூயா. அவர் தீர்மானித்த தீர்மானம் உன் வாழ்க்கையில நிறைவேறது வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்த பணம்னாலும் எழும்புங்க. உன் வாழ்க்கையே ஒருவேளை செத்த பணம் மாதிரி இருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்க முடியும். உன் விசுவாசமே அந்த உயிர்ப்பு, அந்த ஜெயம். உன் விசுவாசத்தை அவர் மேல வை. ஹல்லேலூயா. அவர் சும்மா கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன கண்ணீர் இருக்காரு? ஐயே, அவர் ராஜாங்க, ராஜாதி ராஜாங்க. ஒருத்தன் கண்ணீர் விடுறான்னு அர்த்தம் என்ன? முடியலன்னு அர்த்தம். துக்கம் வந்துன்னு அர்த்தங்க. துக்கம் வந்துன்னு என்னங்க? போச்சு போச்சு இப்படி கத்துறதுக்கு என்ன செய்யலாம்? செத்த வீட்டில் போயிருந்து இப்படி கத்துவாங்க தெரியும். இந்த எனர்ஜியை நீ அங்கே செலவிடலாம். விசுவாசத்துக்கு செலவில் எழும்பினாலும் எழும்பும். ஹல்லேலூயா. விசுவாசம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன் மேல அவன் விசுவாசம் இருக்கணும். அங்க கொஞ்சம் கீழேயும் கொஞ்சம் மேலேயும் போக கூடாது, அப்படியே இருக்கணும். அப்பதான் பலவான் கையில் இருக்கிற அம்பு மாதிரி கரெக்டா இருக்கும். நீ அவருடைய கையில் இருக்கிற. உன்னை என்ன திட்டம் போட்டாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி கரெக்டா முடிப்பார். கரெக்டா, ஷார்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் மேல உயர்த்துறதா அவர் திட்டாங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் சம்பாத்தியத்தில், உன் குடும்பத்தில், கணவன் மனைவி உறவில்,
பெற்றோர் பிள்ளைகள் உறவுல, உன் சரீர வாழ்க்கையில, உன் ஞானத்துல, உன் புத்தியில, எல்லாத்துலயும் உன்னை டாப்ல தான் வைக்கிற. அதுதான் அவருக்கு திட்டம். அதை நீ விசுவாசி. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் சுக வாழ்வு. சுக வாழ்வு. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் திளிர்க்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு சுக வாழ்வு சில பகுதியில் இருக்கலாம், சில பகுதியில் இல்லவே இல்லை, அதுக்கு அடையாளமே இல்லைங்க சொன்னாலும் நிச்சயமா அங்க சுக வாழ்வு திளிர்க்கும். அதுதான் ஆரோனுடைய காய்ந்து போன கோல், அதுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. சமூகத்து அப்பம் ஒரு அடையாளம். கெட்டு போனோம் உடனே கொஞ்ச நேரத்தில் கெட்டு போகிற அப்பம் அது கெட்டு போகாமல் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம தான் அதுக்கு அடையாளங்க. என்னை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? அவர் தன்னை வெளிப்படுத்த. நீங்க வெளிப்பட்டீங்கன்னா ஒண்ணுங்க ஆகாது, அவர் வெளிப்படணும். சொல்லுங்க, அவர் வெளிப்பட என்னாச்சுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே கால் அங்கோட்டு வளர்ந்துருக்குது. அல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை வசனம் வார்த்தை சம்டைம்ஸ் கொல்லும். அதனால கர்த்தர் நல்லவர் என்பதை நல்ல ஆராய்ச்சி பண்ணி தெளிவா சபைக்கு வந்தால் தான் தெரியும். சும்மா உட்காந்துட்டு வேதத்தை படிச்சுட்டு தானே தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவனை எழுந்திருக்கலாம்.